ஸோ நவ் வி வில் ரைட் கோட் டு இன்சர்ட் அ நோட் இன் அ ட்ரீ. இப்போ நோடில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு டேட்டா இருக்கும். இது பைனரி சர்ச் ட்ரீ பண்ண போகிறோம். அதனால் லெஃப்ட் பாயிண்டர் இருக்கும், ரைட் பாயிண்டர் இருக்கும். ஜென்ரல் ட்ரீல லெஃப்ட் பாயிண்டர், ரைட் பாயிண்டர், பைனரி ட்ரீல ரைட்டா. ப்ளஸ் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு நோடு கிரியேட் பண்ணும்போது இது கால் ஆகும். நம்ம பாஸ் பண்ணுற டேட்டா அதுக்கு அசைன் ஆகிடும். லெஃப்ட் பாயிண்டர், ரைட் பாயிண்டரும் நல்லு. ரைட். இப்போ இந்த பைனரி சர்ச் ட்ரீல யூ வில் ஹாவ் அ ரூட் நோட். Okay, let's have a node root. Okay, now okay, now we have to write a function to insert a node. Correct. So அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணும்போது லெட்ஸ் சும்மா இன்சர்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ இன்சர்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து என்ன பண்ணோம், ஒரு வேல்யூ, ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ண போகிறோம். int d some data is coming. ஓகே, டேட்டா வருது. இப்போ இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ இன்சர்ட் பண்ணும்போது என்ன பிரச்சனைனா, நமக்கு ட்ரீல இன்சர்ட் பண்ணும்போது இப்போ பைனரி சர்ச்னா இப்போ வந்து இப்போ 7 வருது. இப்போ இனிஷியலாக ரூட் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா இது ஸ்ட்ரெயிட்டாக இங்கேயே போய் இன்சர்ட் ஆகணும். கரெக்ட். இப்போ நம்ம அடுத்தது வந்து 9 வருதுன்னா ரைட்டில் போய் இங்கே 9 இன்சர்ட் ஆகணும். அப்புறம் வந்து 5 வருது அப்படின்னா 7ஓட 5 கம்மி, இங்கே போய் இன்சர்ட் ஆகணும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்சர்ட் பண்ணும்போது நம்ம கரெக்டாக அந்த எட்ஜ் வரைக்கும் போகணும். இப்போ 4 இன்சர்ட் ஆகணும்னா இங்கே வந்து 4 இங்கே வரும், 6னா 6 இங்கே வரும். ரைட். இப்போ 2னா இங்கே வரும், 2 இங்கே வரும், இதோடைய கம்மி 2 இங்கே வரும். ரைட். அப்போ நம்ம இதோட அடுத்தடுத்து போய் ஃபைனலாக இங்கே போய் தான் நம்ம இன்சர்ட் பண்ணணும். ரைட். அப்புறம் எந்த பக்கம் போகணுன்றது பேஸ்ட் ஆன் அந்த வேல்யூ. ஓகே. ஸோ இதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம ஒரு நோடாக போகணும். கரெக்டாக. அப்போ நம்ம ரிகர்ஷன் மூலியமாகவே இங்கே போகிறோம். ஒரு டிசிஷன், இஃப் கண்டிஷன் போட்டு டிசிஷன் எதை ரைட் போகணுமா லெஃப்ட் போகணுமா, இங்கே போகிறோம். இப்படியே போய் ஃபைனலாக நல் வரும்போது ஓகே அந்த டைம்ல ஒரு நோடு அலோகேட் பண்ணி இங்க வரோம் அப்படின்னா, இந்த இடத்துல வரோம்னா இங்க அந்த நோடை வந்து இங்க பாயிண்ட் பண்ணி விட்டுடலாம்ல. ரைட். ஸோ இந்த மாதிரி ஒரு வேலை தான் நம்ம இப்போ பண்ண போறோம். ஓகே ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு நோடை எப்போ நான் நோடை இன்சர்ட் பண்ணாலும் இங்கே போய் இன்சர்ட் பண்ணிடுவேன். இன்சர்ட் பண்ணிட்டு ஐ எம் கோயிங் டு ரிட்டர்ன் த ரூட் நோடு தான் ஆல்வேஸ். ஓகே. ஸோ நான் ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஐ வில் பி ரிட்டர்னிங் த ரூட் நோட். ஸோ த நோடு தான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஐ எம் பிளானிங் இஸ் ஐ எம் பிளானிங் டு கால் ஒன் மோர் ஃபங்க்ஷன் ஹியர். ஓகே. இது வந்து நோடை ரிட்டர்ன் பண்ணும். இன்சர்ட் நோட் அப்படின்னு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் வந்து நோடு ஒன்று பாஸ் பண்ணுவேன், இந்த டேட்டாவும் வரும். ஓகே. இப்போ இதிலிருந்து வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் இந்த இன்சர்ட் நோட் அப்படின்றத ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன். கால் பண்ணி என்னுடைய ரூட் வேல்யூவை பாஸ் பண்ணுறேன். அப்புறம் எனக்கு என்ன டேட்டா வருதோ அந்த டேட்டாவை பாஸ் பண்ணுறேன். இந்த இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணனா எனக்கு இன்சர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது வர இதை வந்து நான் என் ரூட்டுக்கு அசைன் பண்ணிக்கிறேன். இனிஷியலாக ரூட் நல்லுன்னு தான் இருக்கும். ரைட்டா. ஸோ இனிஷியலாக ரூட் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணணும், இஃப் நல் தானே பாஸ் ஆகும். இஃப் நோட் ஈக்குவல் டு நல் அப்படின்னா நம்ம வந்து we just need to return a new node with the d value. இந்த நியூ நோட் நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னாலே என்ன ஆகும், இந்த d வேல்யூ அந்த நோடுக்கு இந்த டேட்டாக்கு அசைன் ஆகிடும். கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுமா நோடுக்கு. கரெக்ட். ஸோ இப்போ 7 வருதுன்னா ஃபஸ்ட்டு நல்லா இருக்கா இது. கரெக்ட். அப்போ இந்த 7 வச்சு ஒரு நோடு கிரியேட் ஆகுமா, d போட்டு அதுக்கு லெஃப்ட் பாயிண்டர் ரைட் பாயிண்டர் நல்லுன்னு இருக்குமா. கரெக்ட். அப்போ அது ரிட்டர்ன் ஆகிடும். அவ்வளோதான். அதை என் ரூட்டுக்கு அசைன் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ என்னுடைய ரூட் வேரியபிள் இருக்குல்ல, என்னுடைய ப்ராப்பர்ட்டி வேரியபிள். ஸோ அது வந்து இப்போ இந்த 7க்கு பாயிண்ட் பண்ணியிருக்கும். ரைட்.
கரெக்ட். இப்போ சப்போஸ் நான் வேற எங்கேயாவது பண்ணணும் அப்படின்னா, ரைட், இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ இல்லை, இப்போ இஃப் 7 இருக்கு ஏற்கனவே. இப்போ நான் இன்சர்ட் பண்ணுற டேட்டா இஃப் இட் இஸ் லெஸ் தென் a node dot data, நான் இன்சர்ட் பண்ணுற டேட்டா லெஸ் தென் 5 இன்சர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணணும்? அப்போ நான் லெஃப்ட் சைடுக்கு போகணும் முதல்ல. ஸோ லெஃப்ட் சைடுக்கு முதல்ல போகிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7 மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோ. புதிய 7 மட்டும் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? லெஃப்ட் சைடுக்கு போகிறேன். ஐ ஹேவ் டு கோ டு தி லெஃப்ட் சைடு. இப்போ இதுவும் நல்லு, இதுவும் நல்லு. நான் லெஃப்ட் சைடில் போய் தான் இன்சர்ட் பண்ணணும், ரைட்டா? ஸோ ஐ வில் பி calling the insert node, சேம் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். எதுக்குன்னா with node dot left, அதே டேட்டாவை பாஸ் பண்ணுறேன். ஓகே, அப்போ திருப்பி மேலே அதே ஃபங்க்ஷன் போகுமா? இப்போ லெஃப்ட் என்னது? நல்லா இருக்கா? நல்லா இருந்தால் என்ன ஆகும்? புது நோடு அலோகேட் ஆகுமா? அது அலோகேட் ஆகி இங்கே தானே ரிட்டர்ன் ஆகும். ஸோ அலோகேட் ஆகி ரிட்டர்ன் ஆகிடுச்சுன்னா இங்கே வந்துடுமா? அப்போ அந்த நோடை எதுக்கு அசைன் பண்ணணும்? இந்த நோடோடைய லெஃப்ட்டுக்கு அசைன் பண்ணணும். அப்போ இங்கே என்ன இருக்குது? என்ன நோடு வந்துச்சு? அந்த நோடோடைய லெஃப்ட்டுக்கு அதை அசைன் பண்ணிட்டு அவ்வளோதான். ஓகே, எல்ஸ்னா ரைட் சைடு போய்டு, அவ்வளோதான். ஓகே, ரைட் சைடில் போய் சப்போஸ் நான் இன்சர்ட் பண்ண கூட 9 இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? இங்கேருந்து ரைட்டுக்கு போவேன். ரைட் என்ன நல்லா இருக்குது, நல்லா இருந்தால் என்ன பண்ணுவேன்? புதுசாக நோட் அலோகேட் பண்ணுவேன். அந்த நோடை ரிட்டர்ன் பண்ணுறேன். அந்த ரிட்டர்ன் பண்ணுற நோடை என்னுடைய ரைட் பாயிண்ட்டுக்கு அசைன் பண்ணிக்கிறேன். கரெக்டா? ரைட். ஃபைனலாக நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? என் ரூட் என்னவோ அதை ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் ரூட் இல்லை, ரிட்டர்ன் நோட். இதுதான் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகே, என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போகிற, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த இது வச்சுக்கோ. இந்த இதில் வந்து 7 5 9 4 6 இருக்குது. ஓகேவா? இப்போ நான் வந்து 3 இன்சர்ட் பண்ண போகிறேன். அப்படின்னா என்ன ஆகும்? இங்கேருந்து லெஃப்ட் வருமா? லெஃப்ட் போகுமா? லெஃப்ட் நல்லா இல்லை. அப்புறம் இந்த வேல்யூ செக் ஆகுமா? இப்போ நோடு என்ன இங்கே பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கா? நோட் டாட் லெஃப்ட் அப்படின்னா நோடு வந்து இங்கே பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம 3 இன்சர்ட் பண்ணணும். அப்போ இதுவும் கம்மி. திருப்பி நோட் டாட் லெஃப்ட் இங்கே வருது. கரெக்டா? திருப்பி நோட் டாட் லெஃப்ட் வருது. ரைட். ஸோ இப்போ நம்ம நோட் டாட் லெஃப்ட் வருது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு நோடை அலோகேட் பண்ணுறோம் 3 அப்படின்னு. அலோகேட் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ணுறோம். ரிட்டர்ன் பண்ணால் என்ன ஆயிடுது? இந்த நோட் டாட் லெஃப்ட்டுக்கு இந்த நோட் டாட் லெஃப்ட்டுக்கு இது வந்துடும். இந்த நோட் டாட் லெஃப்ட்டுக்கு இது அசைன் ஆயிடுச்சு. இப்போ இன்சர்ட் பண்ணிடுச்சு. இன்சர்ட் பண்ணிட்டு வெளியே வந்து நம்ம என்னத்தை ரிட்டர்ன் பண்ணணும்? அப்படியே இந்த நோடை ரிட்டர்ன் பண்ணுற. இங்கே நோடு ரிட்டர்ன் ஆகும், இங்கே நோடு ரிட்டர்ன் ஆகும், இந்த நோடு மேலே ரிட்டர்ன் ஆகிடும். அவ்வளோதான். நீங்கள் என்ன ரிட்டர்ன் பண்ணுறீங்க அது அப்படியே போய் ஃபைனலாக இந்த ரூட் நோட் ரிட்டர்ன் ஆகிடும். ரைட். ஸோ திஸ் இஸ் ஹவு த இன்சர்ட் இஸ். ஓகே, ஸோ இன்சர்ட். ஓகே, ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரும்போது 7 இது ஏற்கனவே இருக்குது ட்ரீயில். ரைட். நம்ம இங்கேருந்து என்ன பண்ணுறோம்? இங்கே வந்து டேட்டா கம்முனால யூஆர் காலிங் இன்சர்ட் நோட் நாட் லெஃப்ட். அப்போ யூஆர் காலிங் த சேம் ஃபங்க்ஷன். அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணுற. இந்த இடத்துல என்ன இருக்கும்? நோடு 5 இருக்கும். ஓகே, இப்போ 5 கம்பேர் பண்ணுற. வர டேட்டா 3, அதுவும் கம்மி. அப்போ திருப்பி அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணுற. இங்கே என்ன இருக்கும்? 4 இருக்கும். ஓகே, ஸோ அதே யூஆர் காலிங் த சேம் ஃபங்க்ஷன். ரைட். இங்கே 4 இருக்கும். அதுக்கப்புறம் 4 லெஃப்ட் போகும்போது நல்லுன்னு ஆகிடும். நல்லுன்னா என்ன பண்ணுவ? புது நோடு. அப்போ அடுத்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நல்லுன்னு இருக்கும். நல்ல என்ன புது நோடு கிரியேட் பண்ணுற. என்ன வேல்யூ 3க்கு அந்த நோடை மேலே ரிட்டர்ன் பண்ணுற. இந்த ஃபங்க்ஷனில் நோடோட வேல்யூ என்ன? 4.
அப்போ 4 டாட் லெஃப்ட்டுக்கு அந்த வேல்யூ அசைன் பண்ணிட்டேன், அந்த புது நோடு என்னது இந்த 3 நோடு அசைன் பண்ணிட்டேன், முடிஞ்சுதா? அப்புறம் என்ன ரிட்டர்ன் நோட் பண்ணுறேன், இங்கே நோட இந்த நோடு என்ன 4, இந்த அட்ரஸை மேலே ரிட்டர்ன் பண்ணுறேன். அப்போ மேலே எங்கேருந்து கால் பண்ண, இங்கிருந்து தானே கால் பண்ண, கரெக்டா? அப்போ இந்த நோடோட லெஃப்ட் என்ன, இந்த நோடு என்ன 5, இதோட லெஃப்ட் என்ன 4. இது இதுக்கு அசைன், ஏற்கனவே அப்படி தான் இருக்குது, திருப்பி அசைன் பண்ணுறோம், அவ்வளோதான். திருப்பி இங்கே என்ன ரிட்டர்ன் பண்ணுற, நோடை ரிட்டர்ன் பண்ணுற, இங்கே மேலே போகுது. அதோட லெஃப்ட்டுக்கு இதை அசைன் பண்ணிட்டேன், திருப்பி வந்து நோடை ரிட்டர்ன் பண்ணுறேன். நோடு என்ன டாப்பில் இருக்கிறது 7, அது எங்கே ரிட்டர்ன் ஆகும், எங்கேருந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியோ அங்கே ரிட்டர்ன் ஆகும். எங்கேருந்து கால் பண்ணுற, இந்த ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணியிருக்கலாம், அங்கே ரிட்டர்ன் ஆகிடும். திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ்.